தம்பி, நீங்க 500 சாப்பாடுன்னு சொன்னீங்க. ஆட்கள் வந்திருக்கத பார்த்தா 500க்கு மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு எக்ஸ்ட்ராவா செய்யணும் போல. இத பத்தி அப்பா கிட்ட கேட்டுக்கோங்கண்ணே. அப்பாவை மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டேன், அப்பாவை காணும். அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். அப்பா வேலை விஷயமா ஏதாவது வெளியில போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செய்யணும் செஞ்சுக்கோங்கண்ணே, செலவெல்லாம் பாத்துக்கலாம். சரிப்பா தம்பி, ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு வந்தேன். சரிங்கண்ணே, நீங்க போய் பாருங்க. சரிப்பா தம்பி. ராஜேஷ், அட அக்கா, நீங்களா? வாங்கக்கா. என்னடா புது மாப்பிள்ள இங்க நின்னுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான்க்கா. சரி சரி. அம்மா, சமையல் மாஸ்டர் என்னமோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாரு. இல்லக்கா, சாப்பாட்டுக்கு 500 பேருன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ராவா ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அதான் அப்பா கிட்ட சொல்லணும்னாரு. நீங்க பாத்துக்கோங்கண்ணே, நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன்னு. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் ராகேஷ், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கானே, வெள்ளைக்கார பையன் மாதிரி, அந்த பையன் யாரு? அவன் என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கா. ஓ, காலேஜ் ஃப்ரெண்டா? சரி சரி. ஆமா, இந்த பையன் எந்த ஊரு? இவங்க அப்பா என்ன பண்றாரு? எதுக்குக்கா கேக்கீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். இக்கா, அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனுக்கா. பிசினஸ் மேனா? பிசினஸ் மேன்னா என்ன, ஒரு 1 கோடி ரூபா வச்சிருப்பாரா? அட நீங்க வரக்கா, 10,000 கோடிக்கு ஒரே வாரிசு. என்ன ராகேஷ் சொல்ற? உண்மைக்குமே வா? ஆமாக்கா, இதுக்கு எதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? ஒன்னும் இல்லப்பா, இவ்வளோ வசதியான பையன் ரொம்ப சிம்பிளா இருக்கானே, அதான் கேட்டேன். ஆமா, அவங்க அப்பா என்ன பிசினஸ் பண்றாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் தான் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க எதுக்குக்கா கேக்குறீங்க? ஒன்றும் இல்லை ராகேஷ், அவங்க மாமாவுக்கு வேலையே சரியா இல்லை. அதான் பேசாம அவங்க கம்பெனியில் எதுவும் வேலை இருக்கா என்னன்னு கேட்கலாம், அதுக்காண்டி தான் கேட்குறேன். நான் வேணா அருண் கிட்ட பேசட்டா? என்ன மச்சான், என்னை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அட 10,000 கோடி? ஒன்னும் இல்லடா, இது எங்க அக்கா உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, என்னை பத்தி என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? என்கிட்டயே வந்து டைரக்டா கேட்க வேண்டியதானே? ஒன்றும் இல்லப்பா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். காலம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? உனக்கு சூதுவாதே தெரிய மாட்டேங்கிப்பா. காலம் ரொம்ப கெட்டு போய் இருக்கு. அந்த பூஜா இருக்காளே, அவ குடும்பம், அவங்க சரியான மோசமான குடும்பம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோப்பா, சரியா? நல்லா பேசுற மாதிரி பேசுவாங்க, ஆனா எப்போ எந்த நேரத்துல கவுத்துவாங்கன்னு தெரியாது. ஓ அப்படியா, சரி. வேற என்ன சொல்ல, இந்த பூஜாவோட குடும்பமே இப்படித்தான்ப்பா. பணக்கார வீட்டு பையங்களா பார்த்து தான் பேசுவாளுக, பழகுவாளுக. நீ வேற நல்ல வசதியான வீட்டு பையலா இருக்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோப்பா. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நானும் உனக்கு ஒரு அக்கா மாதிரி தான். பூஜாவுக்கு நான் என்ன பண்றேன், என்ன செய்யறேன், யாரோட பையனே தெரியாது. தெரியாமே பூஜாவை பத்தி எப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. என்னப்பா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. சரி சரி. சரிப்பா, அப்புறம் நான் உன் அக்கா மாதிரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் வீட்டுக்காருக்கு ஒரு வேலை வேணும். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏதாச்சும் வேலை இருந்தா எங்க வீட்டுக்காருக்கு சொல்லுப்பா. வேலை தானே, சொல்லிட்டா போச்சு. சரி தம்பி, நான் அப்படியே கிளம்புறேன். சரிடா ராகேஷ், நான் போயிட்டு வரேன். சரிங்கக்கா. என்னடா மச்சான், ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? எங்க அக்கா உங்ககிட்ட என்ன பேசுனாங்க? பூஜாவை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்கடா. பூஜாவுக்கு நான் யார் பையன் என்ன ஏதுன்னே தெரியாது. நான் வசதியானவனா கஷ்டப்படுறவனா எதுவுமே தெரியாது. தெரியாமே வாய்க்கு வந்த மாதிரி எப்படிலாம் அவளை பேசுறாங்க தெரியுமா? சரி விடுடா, பூஜாவோட சித்திக்கு பூஜாவை பிடிக்காது, அதனால அவங்க அப்படித்தான் பேசிட்டு இருப்பாங்க. நீ எதையும் கண்டுக்காத. டேய் மச்சான், நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாளைக்கு காலைல வந்துருவாங்கடா. அப்படியா? சரி சரி. சரிடா, நான் உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா பாக்கேன். இவன் ஏன் இப்படி இருக்கான்? பூஜாவை உண்மைக்குமே லவ் பண்றானோ என்னமோ. பூஜாவை யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், ரொம்ப கோவப்படுறானே. சரி, என்னமோ நடக்குது, நடக்கட்டும். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்க எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோமே. ஐயோ, நம்ம மாயா கிட்ட வர பேசணும். இன்னைக்கு வர நைட்டு யாருக்கும் தெரியாம கோயிலுக்கு போலான்னு சொன்னா. சரி, மாயா ரூம்ல இருக்கலான்னு போய் பார்க்கலாம். எல்லாரும் வருவாங்க, சாரி கட்டிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. இந்த சாரி எவ்வளோ நேரம் தான் கட்டிக்கிட்டே இருக்க, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ரொம்ப டயர்டாகவும் இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கலாம் போல இருக்கு. சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, யாராச்சும் வருவாங்க. அதை போடாத இதை போடாத, சாரியே கட்டிட்டு இரு அப்படின்னு மம்மி சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன செய்ய? யாரும் வர மாதிரி இருக்கு. பூஜாவா இருக்குமோ? பூஜா, பூஜா. அட ராகேஷ், நீங்களா? என்ன ராகேஷ், நீங்க வாட்ட திடீர்னு ரூம்க்குள்ள வந்துட்டீங்க, யாராச்சும் பார்க்க போறாங்க. யாரும் பார்க்கல, பயப்படாத. சரி ராகேஷ், இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நம்ம நாளைக்கு காலையில 4 மணிக்கு குலதெய்வ கோயிலுக்கு போவோம், சரியா? நீ ரெடி ஆயிட்டு வந்துரு, சரியா? ஓகே ராகேஷ், இதுக்கு நீங்க ஒரு ஃபோன் பண்ணியே சொல்லிருக்க வேண்டியதானே, நீங்க ஏன் இப்போ இங்க வந்தீங்க?
ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் உன்னை நேர்ல பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். சரி பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. அம்மா பூஜா யாராச்சும் வந்துட போறாங்க. இனி துரத்துறதுலே இருக்க, கொஞ்ச நேரம் இருக்க சொல்றியா? போங்க ராகேஷ், யாராச்சும் பாத்துட போறாங்க. பிறகு காலையில 4 மணிக்கு போகணும்ல. சரி சரி சரி, 4 மணிக்கு கரெக்டா கிளம்பிடு, சரியா? ஓகே ராகேஷ். சரி ஓகே, குட் நைட், நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? குட் நைட் ராஜேஷ், நீங்களும் போய் தூங்குங்க. இவர் என்ன சொல்ல. மாயா மாயா, ஐயோ பூஜா கரெக்டா வந்துட்டாலே. சரி, உள்ள வா பூஜா. நம்ம 4 மணிக்கு போறோங்கிற விஷயத்த பூஜா கிட்ட சொல்லவே கூடாது. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவளதான் போகாத அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவா. அவ கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லவே கூடாது. ஏடி, இப்ப யாரும் ரூம்ல இருந்து வெளியில போன மாதிரி இருந்துச்சு, யாரடி வந்தா? அப்படி யாரும் இங்க இருந்து போகலையே, நீ வேற ரூம்ல இருந்து யாராச்சும் போறத பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏடி பொய் சொல்லாத, ராஜேஷ் தானே இங்க வந்துட்டு போனாரு. ஐயோ கரெக்டா கேக்குறாளே, இப்ப என்ன சொல்ல? உண்மையை சொல்லு, என்கிட்டயே போய் சொல்ற. ஆமாண்டி, என்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தாரு. ஏடி அதுக்கு ஏண்டி என்கிட்ட போய் சொல்ற? இத சொல்றதுல என்ன வந்துச்சு? இல்ல பூஜா, நீ ஏதாச்சும் சொல்லுவியோன்னு நினைச்சேன். நான்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆமா, எதுக்கு வந்துட்டு போனாரு? கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாலே, இதுக்குத்தான் சொல்லாம இருந்தேன். என்னடி வாய்க்குள்ளே முழுங்கிட்டு இருக்க, சொல்லு வாய தந்து. இல்ல, சும்மா என்னை பாத்துட்டு போலான்னு தான் வந்தாரு. ஏடி இவ்வளவு நேரம் நீங்க பக்கத்துல தான் இருந்தீங்க, அப்ப 2 பேரும் பேசிட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்ப தனியா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? ஐயோ ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நீ சொல்ல மாட்ட, சரி நானே சொல்றேன். என்ன சொல்ல போற? இப்போ ராஜேஷ் எதுக்கு இங்க வந்தாரு நான் சொல்லட்டா? சொல்லு பாப்போம். காலையில 4 மணிக்கு 2 பேரும் குலதெய்வ கோயில் போறீங்க, அதானே? ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் வெளியில தான் நின்னுட்டு இருந்தேன், நீங்க பேசுனது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. அடிப்பாவி, எல்லாமே கேட்டுட்டு வந்ததா எதுவுமே தெரியாம இருந்தியா என்ன? உன் வாயில இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாக்கலாம்னு அமைதியா இருந்தேன். சாரிடி, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல. சரி, நாங்க 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா யாருக்கும் தெரியாம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சோம். இங்க பாரு மாயா, அதெல்லாம் எங்கேயும் போக கூடாது. நாளைக்கு உனக்கு சடங்கு கழிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையில சீக்கிரமா எந்திக்கணுமா. ஆன்ட்டி உன் பக்கத்துலயே என்ன இருக்க சொல்லிருக்காங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. எடி ப்ளீஸ் டி, போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். அதெல்லாம் முடியாதுன்னா முடியாது. எடி ராகேஷ் ரொம்ப பாவுண்டி. இன்னும் 2 நாளையில கல்யாணம், கல்யாணத்தை முடிச்சிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே? எடி அதுக்கு முன்னாடியே போயிட்டு வரணுங்கிறது என்னோட ஆசைடி. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அதெல்லாம் முடியாது மாயா, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால சீக்கிரமா தூங்கு. காலையில எழுப்பி விடுறதுக்கு ஆன்ட்டி வருவாங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க, சரியா? காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திக்கணுமா. சரி விடு. சரிடி தூங்கலாம். நான் ராகேஷ் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி வா தூங்கும். மாயா பூஜா, கதவு திறங்க. மாயா, அட விடிஞ்சிருச்சா? ரொம்ப அசதியில தூங்கிட்டேன். ஐயோ காலைல சீக்கிரமா எந்திக்க சொன்னாங்களே. மாயா 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 எங்க? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? மாயா, என்ன பாத்ரூம்ல யாருமே இல்ல, பாத்ரூம் திறந்திருக்கு. ஒருவேளை நேத்து நைட்டு மாயா சொன்ன மாதிரியே குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாலோ? அடைச்ச, எவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன், கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்டாளா? இப்படி பண்ணிட்டாளே, இப்ப என்ன செய்ய? ஐயோ மாயாவோட அம்மா வர வெளியில நிக்காங்களே. சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வாங்க ஆண்டி. பூஜா, எவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன். அம்மா மாயா வாங்க. மாயா பாத்ரூம்ல இருக்கா ஆண்டி. ஓ அப்படியா, சரி சரி. ட்ரெஸ் அப்புறம் நகை எல்லாமே பீரோல தான் வச்சிருக்கேன், எடுத்து கொடுத்துட்டு போறேன். இருக்கட்டும் ஆண்டி, நானே எடுத்துக்கிறேன். சரிம்மா, சீக்கிரமா ரெடியாகி வந்துருங்க, சரியா? கரெக்ட் டைமுக்கு பூஜை ஆரம்பிச்சிடணும் ஐயர் சொன்னாரு. சரிங்க ஆண்டி, கரெக்ட் டைமுக்கு மாயாவை கூட்டிட்டு வந்துடுறேன். நல்ல நேரம் 6 to 7ன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ள மாயாவை கிளப்பி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துரு, சரியா? சரிங்க ஆண்டி. ஐயோ இப்ப மாயா இங்க இல்லங்கிற விஷயத்த நான் இப்ப யார்கிட்ட சொல்ல? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஷோ, கண்டிப்பா அந்த ராஜேஷ் கூட தான் போயிருப்பா. ஐயோ இப்ப யார்கிட்ட போய் என்னன்னு கேட்க? வேற வழியே இல்ல. ராஜேஷோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காம்ல, அவங்கிட்டே போய் கேட்போம். அருண் அருண், கதவு தரங்க அருண். அருண், இந்த நேரத்துல யாரு? ஓ டயர்டா இருக்கே. டே மச்சான் ராஜேஷ், யாருன்னு போய் பாருடா. அருண் அருண், கதவு தரங்க அருண். உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கானோ, செய் கதவை திறக்க மாட்டிக்கான். இதோ வாரேன் பூஜா. என்னது, பூஜா வந்திருக்காளா? அதுவும் என் ரூம்கா? என்னமா இருக்கும்? நம்ம ஒரு வேளை கனவு கண்டுட்டு இருக்கோமோ? அருண், கதவை தரங்க அருண். அட பூஜாவோட வாய்ஸ், கண்டிப்பா பூஜா தான் வந்திருப்பா. வாங்க பூஜா, என்ன என் ரூம்க்கு வந்திருக்கீங்க? ஐயோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஒரு பெரிய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ராகேஷ் எங்க? ராகேஷ் இங்கதான் இருந்தான்,
ஆளை காணோம், எங்க போயிட்டானோ? ஐயோ அவங்க 2 பேருமே நம்ம யாருக்குமே தெரியாம குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க, உண்மைக்குமே வா? ஆமா, இப்ப மாயாவோட அம்மா வந்து பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா மாயாவை கிளப்பி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப என்ன செய்ய? ஐயோ நீங்க பதட்டப்படாதீங்க. நான் வேணா ஃபோன் பண்ணி பாக்குறேன். நீங்களும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. மாயா போனை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டா. சரி விடுங்க, ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். நான் ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ என்ன பண்ணலாம்? எந்த கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க? இங்கதான் பக்கத்துல ஒரு குலதெய்வ கோயில் இருக்கு, அங்கதான் போறேன்னு சொன்னாங்க. சரி, குலதெய்வ கோயில் பக்கத்துல தானே இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? சரி அருண். அருண், நானும் உங்க கூட வரட்டுமா? என்ன சொல்றீங்க, உண்மைக்குமே வா? நீங்களும் என் கூட வரீங்களா? ஆமா, இங்க இருந்தனா யாராச்சும் என்கிட்ட மாயாவங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்லனே தெரியாது. ஏதாச்சும் பொய் சொல்றது கூட வாயில இருந்து வார்த்தை வராது. அதனால ஏதாவது உளறினாலும் உளறிடுவேன். அதனால நானும் உங்களோட வந்துடுறேன். சரி, அப்ப நான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. சரி அருண், நான் போய் எங்க அம்மா கிட்டயும் என் தங்கச்சி கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஆஹா, இதெல்லாம் கனவா நனவானே தெரியல. நானும் பூஜாவும் சேர்ந்து கார்ல போறோம். எம்மா, என்னம்மா இவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? காலையில பூஜை இருக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம்மா, ரொம்ப டயர்டா தூக்கமா வருது. எப்பா ஏசி போட்டோன்னே சூப்பரா காத்து வருது தெரியுமாம்மா. இந்த மாதிரி ஒரு ஏசி நம்ம வீட்லயும் வாங்கணுமா? வாங்கலாம் வாங்கலாம். சரி, அவளை எங்க? கார்த்திகா தானே குளிச்சிட்டு இருக்கா. எடி, நீ இப்பதான் எந்திரிச்சியாகும். சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு கிளம்பணும்னு சொன்னா இல்லையா? ஏம்மா, ஒரு பாத்ரூம் தானம்மா இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நான் போய் குளிப்பேன். சரி சரி சரி, நான் கிளம்பி போய் அங்க நிக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் வாங்க, சரியா? சரிம்மா. அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். அம்மா, ஒரு பெரிய பிரச்சனைமா. என்ன சொல்ற பூஜா, என்ன பிரச்சனை? அக்கா, என்னாச்சுக்கா, ஏன் இப்படி இருக்க? அம்மா, மாயாவை காணுமா? என்ன சொல்ற பூஜா, மாயாவை காணுமா? அக்கா, மாயா அக்கா உன் கூட தானக்கா இருந்தாங்க ரூம்ல? ஆமா மேனகா, என் கூட தான் இருந்தா. ஐயோ, நான் என்ன சொல்ல, படிச்சு சொன்னேன் போகாதன்னு. நேத்து நைட்டு ராஜேஷும் அவளும் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், குலதெய்வ கோயிலுக்கு காலையில 4 மணிக்கு என்னை கூட்டிட்டு போங்க, அவ கேட்டிருப்பா போல. ராஜேஷும் அவளும் தெரிஞ்சு பிளான் பண்ணி காலையில கிளம்பி போயிட்டாங்க. நான் இதெல்லாம் தெரிஞ்சு போகாத மாயான்னு சொன்னேன். அவ சரின்னு கேட்டுட்டு இப்ப எனக்கே தெரியாம போயிட்டாமா. ஐயோ, இப்ப பூஜைக்கு வர டைம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்கல்ல அவளை. ஆமாம்மா, காலையில ஆன்ட்டி வந்தாங்க. வந்து சாரி நகை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பி வந்துருங்கன்னாங்க. மாயா அவங்க எங்கன்னு கேட்டாங்க. நான் பாத்ரூம்ல இருக்கான்னு போய் சொல்லிட்டேன். அம்மா, நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்கம்மா. நான் போய் உடனே போய் மாயாவை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. அக்கா, நீ மட்டும் எப்படிக்கா தனியா போவ? ராகேஷ் ஃப்ரெண்டு கூட தாம்மா போறேன். சரி, சீக்கிரமா போங்க, போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. மண்டபத்துல இருக்கவங்க எல்லாம் ஏதாச்சும் பேச போறாங்க. அம்மா, யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடாதம்மா. சரி, சீக்கிரமா போயிட்டு கூட்டிட்டு வா. அம்மா, என்னம்மா மாயாக்கா யார்கிட்டயுமே சொல்லாம இப்படி பண்ணிட்டாங்க? இடி, அமைதியா பேசுடி, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. சரிம்மா. ஓஹோ, கதை இப்படி போகுதோ? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு குடும்பமா சேர்ந்து மறைக்கிறீங்களா? பொண்ணை காணோம். இப்போ இந்த விஷயத்த போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்ல போறேன். நேத்து எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கமா படுத்துனீங்க. இப்ப பாரு, உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் அசிங்கப்படுத்துறேனா இல்லையான்னு பாரு.